கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and with the presence of the Holy Spirit, எங்களோடு இருப்பதை உணர்ந்து it is with us. We are realizing it. நாங்கள் உங்களோட பேச வாஞ்சிக்கின்றோம். We are happy to share that with you. எங்கள் சுயத்தினால் பேசுவதினாலே We are not speaking with our own. எந்த பலனும் யாருக்கும் இல்லை. It won't create any blessing. அவர் கிருபையும் By His grace, அவருடைய அபிஷேகம் இருந்தால்தான் by His anointing only, எங்களுக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். it will be a blessing to ourselves and for you. இந்த ஊழியம் This ministry, தேவன் தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும்படியாக எங்களோடு விளைவிக் கொண்டிருக்கிறார். God is continually leading to do this ministry. பல அலுவல்கள் இருந்தாலும் கூட Even though we have several works to do, அவைகளை விட்டு to overcome above that, இந்த பணிக்காக அருமையான தம்பியும் கடந்து வந்து the one which is standing near to me, they are coming for that, ஊழியத்தில் இருக்கின்றார். doing in this ministry. அதனால் So நாங்கள் தியாகத்தோடு தான் இந்த ஊழியம் செய்கிறோம் we are doing this ministry with a sacrifice. என்று சொன்னால் Reason, தேவன் அதை விரும்புகிறார். God is happy in that. ஏதோ எங்களுடைய வேலை என்று நாங்கள் செய்யாதபடிக்கு We are not doing like as a work. ஆத்தும பாரத்தோடு செய்கிறோம். We are doing with a burden of souls. இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பலனடைய வேண்டும். People should get blessed through this ministry, அற்புதங்களை காண வேண்டும். to see wonders happening in your life, தேவனுடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். to experience God's miracle in your life. இது மேலோட்டமா ஏதோ ஒரு நேரத்துக்காக செய்கின்ற ஒரு ஊழியமாய் நாங்கள் கருதாதபடிக்கு We don't consider or think this ministry as a we have a time and we are doing this. தேவன் உணர்த்தி It is God's leading. இதை செய்கிறோம். We are doing it. கர்த்தர் அதை அறிவார். God knows that. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார் He will reveal Himself in your life. என்று சொன்னால் Reason, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are a blessed people. ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். It is happy to bless the இந்த people. வேளையிலும் கூட Today also, ஆதியாகமம் 22 அதிகாரம் Genesis chapter 22, 17 வசனம், verse 17. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுயிர்த்துக் கொள்வார்கள் என்றும், That in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven, and as the sand which is upon the seashore, and thy seed shall possess the gate of his enemies. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. That in blessing I will bless thee. ஆண்டவர் ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த ஆசையுள்ளவராக இந்த வார்த்தையில் பார்க்க முடிகிறது. When you look at this verse, God is very happy to bless his people. ஒருவர் ஒரு வார்த்தை 2 முறை சொல்லும்போது When a person says a word continually for 2 times, அவர்கள் மனதார சொல்வதாக நாம் எண்ண வேண்டும். we should think he is speaking from their heart. நான் உனக்கு கொடுப்பேன், I will give you. நிச்சயமாய் கொடுப்பேன் என்று சொன்னால், And if says surely I will give you means, கொடுத்து விடுவார்கள் he will give it. என்றால் 2 முறை அழுத்தமாய் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். When someone says it continually for 2 times, ஒருவேளை அது கூட மாறி போகலாம். even we can change. சூழ்நிலை ஒருவேளை அதை மாற்றி விடலாம். Even the situations may change. ஆனால் இயேசு கிறிஸ்து But Jesus Christ, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். He is same yesterday, today and forever. தேவன் இருக்கின்றவராய் இருக்கின்றபடினாலே He is the same as like yesterday. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை The word which mentioned here, 100% உண்மை. it is 100% அதை true. ஆபிரகாம் சந்தித்தார்கள். Abraham's descendants experienced that. இவையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். We all know about this. அதனால் So ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க God is happy to bless. பிரியமுள்ளவர் மாத்திரமல்ல, Not only He is happy. இந்த வார்த்தையில் பார்க்கும்போது When you look at this verse, அந்த வார்த்தையினுடைய சாரத்தை என்னால் உணர முடிகிறது. you can experience the taste and formula of this verse. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. To in blessings I will bless thee. எவ்வளவு ஒரு ஆசையோடு கூட, He is saying with a great love. எவ்வளவு தாகத்தோடு கூட அந்த வார்த்தை வருகிறது. He wants with a great desire is saying, வார்த்தைகளை தியானிப்போம். when we meditate it, அப்போதுதான் அந்த வார்த்தையின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். after that only we can able to experience and enjoy and receive the blessings of this word. மேலோட்டமாய் படித்துக் கொண்டு போனால், When we read and go with a speed, இது ஒரு மத ரீதியான புத்தகமாக தான் இருக்கும். it will be a religious books to many. தேவனை பார்க்கவே முடியாது. They can't able to see a God in this book. அதனால் இந்த வார்த்தை So this verse, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. in blessings I will bless thee, ஆபிரகாமுக்கு சொல்கிற வார்த்தையா இருக்கிறது. this word is said to Abraham. அப்படி என்ன ஆசையோடு சொல்வதற்கு ஆபிரகாம் பாத்திரவான். What is the desire thing which he was blessing? நம் வாழ்க்கையில் கூட In our life அவர் also, சொல்கிற வார்த்தைகளுக்கு whatever word God நாம் says, பாத்திரமாக மாறுகின்ற போது have you been a treasure for that? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். It will happen in our life. அவர் என்ன செய்தாராம்? What happened? 16 வசனத்திலே பார்க்கின்ற போது, When you look at verse 16, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்
and said, By myself have I sworn, said the Lord, for thou hast done this thing and not withheld thy son, thy only son. ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு காரியம் செய்தான். Abraham did a thing for God. நம் வாழ்க்கையில் கூட In our life, நம் காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting a thing to do. நாம் எவ்வளவோ தேவ சமூகத்தை எதிர்பார்க்கிறோம். We are expecting many things in the Lord's அதுபோல் presence. கர்த்தரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Like the same way God is expecting from அவர் us. எதிர்பார்ப்பை நாம் கொடுக்க வேண்டும். What God expects, we should do that. நாம் கேட்கிறோம் அல்லவா? We are asking, கொடுக்கிறார் அல்லவா? God is giving that. எதை கேட்டாலும் தரும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? As we see in the Bible, whatever we ask, He gives. சுகத்தை கொடுக்கிறார். He is giving healing. நன்மையை கொடுக்கிறார். He is giving goodness. அநேக விதமான தேவையை கொடுக்கிறார். He is providing all our எவ்வளவோ needs. காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். He is doing all the things which we அதுபோல் need. நம் வாழ்க்கையில் கூட In our life also, நாம் செய்ய வேண்டும். we should do a thing. அங்கே அந்த வசனம் சொல்கிறது, That verse says, இந்த காரியத்தை செய்தபடியால் you are done this thing நம் வாழ்க்கையிலே in our life. ஆண்டவருக்கு செய்வோம். We should do for அவர் God. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். In blessings, He is blessing. ஆசீர்வதிப்பதற்கு பிரியமாக இருக்கிறது. He is desired to bless us. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are a blessed people. இதை மாற்ற முடியாது. No one can able to change it. இது 100% உண்மை. It is 100% true. அதனால் So, நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். what we should do, we should அவர் do என்ன செய்தார்? what He did. மகன் என்று பார்க்கவில்லை. He has never withheld நாம் His son. எதையும் பார்க்காதபடிக்கு We should never look at anything. தேவனுக்காக வாழ We should look for God. அவர் காரியம் செய்ய ஒப்பு கொடுப்போம். We should do for God. அன்பின் ஆண்டவரே, Dear God, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று பார்த்தோம். as we see in blessings, I will bless thee. எங்களை ஆசீர்வதிக்க To bless us, ஆயத்தமாகிவிட்டீர். you are ready for us. எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிவிட்டீர். You are given a time for us. தயவு செய்கிற காலவத்தையும் கொடுத்து விட்டீர். You are given a favorable நாங்கள் season. சந்திக்க போகிறோம் நன்மைகளை. We are going to have that ஓல goodness. சந்தரா Oh, we thank you. மதுர பலதுருவி ஆதியா. Thank you for that. நாங்கள் Lord. மேன்மையை சந்திக்க போகிறோம். We are going to see goodness. எல்லா தடைகளும் உடைத்துக் கொண்டிருக்கிறீர். You are breaking all the நன்றி barriers. செலுத்துகிறோம் ஐயா. We thank you for that, Lord. சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல As how Abraham obeyed your word, நாங்கள் கீழ்ப்படிந்து we will obey your நாங்கள் word. செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம். Whatever we should do, we நீர் will do. எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறீங்க. You are going to do that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.